Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 522 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். கல்யாணம் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ரொம்பவும் முக்கியமான ஒரு தருணம். கல்யாணத்தை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கனவுகள் வச்சுருப்பாங்க. ஆனால் கனவுகள் எல்லாம் சுக்குநூறாக உடையும்படி உங்களுடைய கல்யாணத்திலேயே ஒரு அமானுஷமான நிகழ்வு நடந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து சுவாதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கும் அவங்களுடைய ட்வின் சிஸ்டரான ஷீத்தலுக்கும் நடந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு. அவங்களுடைய கல்யாணத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சுவாதி அண்ட் ஷீத்தல் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு இடையே உள்ள கேப், அதாவது பிறக்கிறதுக்கு இடையே உள்ள கேப் இருக்கும் இல்லையா, வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டோ 1 minute and 20 செகண்ட்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து ஒன்றா தான் வளர்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ரெண்டு பேரும் டிட்டோ, அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் தான் பிடிக்கும். அதாவது இந்த ட்வின்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிச்சா இன்னொருத்தங்களுக்கு வேற ஒன்று பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயங்கள் தான் பிடிக்கும். ஒன்றா தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ரொம்பவும் டீப்லி கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க பூர்வீகம் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து, அதாவது ராஜஸ்தான்லேருந்து இங்கே சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. இங்கே தான் வந்து அவங்க வாழ்ந்து வராங்க. ஸோ அவங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குங்க. ஸோ இவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா, நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது நார்மலான கல்யாணமாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக இருக்கணும். இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போது கோவா இருக்குது, ஊட்டி இருக்குது, கொடைக்கானல் இருக்குது, ஷிம்லா இருக்குது, இதெல்லாமே வந்து ட்ராவலை நோக்கி இருக்கிற ஊர்கள். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு வெட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ரிச் ஃபேமிலிஸ்லேருந்து தான் வராங்க. ஸோ அதனால் காசுக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாது. ஏன்னா டெஸ்டினேஷன் வெட்டிங்லலாம் பல லட்சங்கள், சம்டைம்ஸ் வந்து கோடிகள் கூட செலவாகலாம். ஆனால் இவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிஸ்னஸ்மேன், நிறைய காசு வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய காசு எல்லாமே தன்னுடைய 2 பெண்களுக்கு தான். அவங்க 2 பேர் மட்டும் தான் ட்வின் சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க. ஸோ இப்படி ஆசையோடு வளர்ந்த இவங்களுக்கு ஒரு 21 வயசாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பெருசாக இந்த லவ் மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் எங்கே பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அவங்களுடைய சொந்த ஊர்லேயே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங், ஜெய்ப்பூரே வந்து ஒரு நல்ல ஊர் தான், வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் வெட்டிங்காக பண்ணலாம், அங்கே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது, அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பயங்கரமான வெட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பிளான்ஸ் எல்லாமே போட்டு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வெட்டிங் பிளானரை கூப்பிட்டு என்னென்ன மாதிரி செட்டு வேணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை வந்து புக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை கம்ப்ளீட்டாக இவங்க வந்து புக் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ரூம் வந்து புக் பண்ணிடுறாங்க. செலவு வந்து பயங்கரமாக ஷூட்டு பார்க்குது, ஆனால் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த ஹோட்டலில் வந்து வெறும் 5 நாள் மட்டும்தான் வந்து தங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா ரூம்ஸ் அவைலபிளாக கிடையாதுங்க. நீங்கள் நிறையா கெஸ்ட் இருக்கீங்க, ஸோ உங்கள் அளவுக்கு அக்காமடேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ரூம்ஸ் கிடையாது, 5 நாள் மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 நாட்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல். இப்போ 9 நாட்கள் இருக்கணும்னா மிச்ச 4 நாட்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவங்களுடைய பூர்வீக வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்குங்க. சரி, நம்மளுடைய வீட்டில் தங்கிக்கலாம். கரெக்டாக அந்த 5 நாள் இருக்கு இல்லையா, வெட்டிங் நடக்கிற 5 நாள் மட்டும் அந்த ஹோட்டலில் போயிட்டு நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹல்தி செரிமனியெல்லாம் வைப்பாங்க, இந்த ஹல்தி செரிமனியெல்லாம் நம்மளுடைய வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ டிசைட் பண்ணி ஒரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பிக் டே, அந்த கல்யாண நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா
ஜெய்ப்பூருக்கும் போய் ரீச் ஆகிடுறாங்க. ஜெய்ப்பூருக்கு போன உடனே இவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ஜெய்ப்பூரில் தான் இருக்காங்க. இவங்களுடைய கசின் பிரதர், கசின் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்களாம். ஸோ அந்த 20 பேரும், அதாவது 20 இளைஞர்களும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, வேற லெவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஷீத்தலும் சுவாத்தியும் தன்னுடைய வாழ்க்கையுடைய உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுங்க. ஸோ அன்னைக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அன்னைக்கு நைட்டே அவங்களுடைய வாழ்க்கை பயங்கரமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரியாதுங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 20 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்தாலே பயங்கர ரகலாக நடக்கும். நிறையா கலாய்ப்பாங்க, யாரையாவது பயம் பொறுத்துற மாதிரி ஃபன் பண்ணணும்னு நினைப்பாங்க, ப்ராங்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. 20 பேர் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு வைப்பு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ மணப்பெண்கள், அதாவது சுவாதி அண்ட் ஷீத்தல் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய ரூமில் தான் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களோட கசின் பிரதர், கசின் சிஸ்டர் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் ஆகுதுங்க. 12 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேய் கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும்போது ஏன்டா பேய் கதைகள் அப்படின்னு சொல்லி சுவாதி கேட்குறாங்க. ஆனால் இந்த ஷீத்தல் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் பூத மமானுஷத்தின் மேலெலாம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவும் அதிகம். அவங்க நம்மளுடைய சேனலுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர். அப்படியே புரிஞ்சுதுங்களா அவங்களுக்கு? அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் என்னென்னா, இல்லை இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எவ்வளோ நேரம் தான் சும்மா ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் த்ரில்லிங் வேணாமா லைஃப்பில், அந்த த்ரில்லிங்கை கொண்டு வரதுக்காக நீங்கள் எடுத்து விடுங்கடா உங்கள் பேய் கதைகளை அப்படின்னு சொல்லி கசின் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு கதையாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெய்ப்பூரில் இவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, இவங்களுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த நீரோடைக்கு பக்கத்தில் ஒரு பெண் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த இடத்துல போன இளைஞர்களை வந்து அந்த பெண் தாக்குறதுக்கு முயன்றதாகவும், அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களுடைய உயிரே பறி போனதாகவும் பல கதைகளை வந்து எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ ஷீத்தல் வந்து கேட்குறாங்க, டேய் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கசின் பிரதர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, இல்லை ஹல்தி செரிமனியெல்லாம் நடந்திருக்கு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம கதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஷீத்தல் கிட்ட கேட்கும்போது, இல்லைடா அந்த இடத்துக்கு தான் அந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு மேலும் அந்த கதையை பற்றின டீட்டெயில் வந்து நீ சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவும் ஒரு ஸ்டூப்பிடான ஐடியாவாக தான் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் ஷீத்தல் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வேறு வழியே இல்லை, போகாமல் இந்த பொண்ணு வந்து சும்மா இருக்காது, ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும், கல்யாண நாள் அன்றைக்கி கூட எழுந்து தனியாக போயிட்டா என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் இப்போ நம்ம 20 பேர் ஒன்றா இருக்கோம், 20 பேரும் போகலாம், கூட தானே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பில்டிங்லாம் எதுவும் இருக்காது, ஒரு மாதிரி 4-5 மரம் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு நீரோடை மாதிரி ஓடுது. அந்த இடத்துல வந்து போய் உட்காந்துக்கிறாங்க. ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி லைட் அப் பண்ணுறாங்க. கேம்ப் ஃபயர் மாதிரி லைட் அப் பண்ணிவிட்டு திரும்பவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவங்களுடைய கசின் பிரதர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீரோடையுடைய ஓரத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே அந்த நீரோடைக்கு அந்த சைடு வந்து 4-5 மரம் இருக்குல்ல, பெரிய பெரிய மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே தான் அந்த ஒரு லேடி இருக்கிறதாகவும், அந்த லேடி வரும்போது ஒரு விதமான சவுண்டு கொடுத்துக்கிட்டே வரும். அதாவது இந்த நைட்டில் இந்த விட்டில் பூச்சிகளெல்லாம் ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த விட்டில் பூச்சிகளுடைய சவுண்டு கொடுத்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டில் பூச்சியோடைய சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த விட்டில் பூச்சியோடைய சவுண்டு கேட்ட உடனே எல்லாருமே செம்ம ஷாக்கு, எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், மேலும் கதையை சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விட்டில் பூச்சியோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொலுசு போட்டுக்கிட்டு அந்த கொலுசை வந்து யாராவது செவுத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு மரத்துலையோ தூக்கி அடித்தா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த எக்ஸாக்ட் சினாரியோ சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே சவுண்டு, அதாவது கொலுசை போட்டு அந்த மரத்தில் யாரோ டம்முன்னு அடித்தா ஒரு மாதிரி சலக்குன்ட்டு, அதாவது இந்த பரதநாட்டியம் ஆடும்போது ஒரு பெரிய சலங்கை கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சலங்கையை வந்து மரத்தில் தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்டு வந்து கேட்குதுங்க. எல்லாருமே வந்து ஸ்டன் ஆகிடுறாங்க. டேய் நீ சொல்ல உண்மையிலேயே அதெல்லாம் நடக்குதேடா அப்படின்னு சொல்லி பயத்திலேயே வந்து இருக்கிறாங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஷீத்தலுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏய் பரவாயில்லடா, நீ சொல்ல ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே இருக்குது, ஏதோ ஒன்று சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது, நம்ம எல்லாம்
இமேஜினேஷன் தான் பண்ணிக்கிறோன்னு தெரியுது, ஆனால் அந்த இமேஜினேஷனே ஒரு புதுவிதமான ஒரு ஃபீலை கொடுக்குதுரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடி நீ சொல்கிற, இமேஜினேஷன் ஃபீலை கொடுக்குதா? இங்கே எல்லாம் பயத்தில் பீதியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீ இன்னமும் இமேஜினேஷன் அப்படி இப்படின்ற ஒன்றும் முடியல, வேணாம் இது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கதை சொல்கிற கசின் பிரதரே வந்து சொல்கிறாரு. ஆனால் ஷீதல் போகலாம் மாட்டேன், கதையை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ இவ வேற விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இவர் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அந்த காற்று அடிக்கும்போது தூரத்திலிருந்து யாரோ நம்மளை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த சலங்கை போட்டுக்கிட்டு தூரத்திலிருந்து ஓடி வந்தால் தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்கும், அப்படியே பக்கத்தில் வர 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 சவுண்டு அதிகமாக கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நம்மளுக்கு கேட்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அது சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி நடக்குது. பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த புயல் காற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புயல் காற்று வந்து அடிக்க ஆரம்பிக்குதுங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. அவங்கன்னா டே வாடா கிளம்பலாம், இது பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ தான் ஷீதலே சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குடா வாடா கிளம்பலாம் அப்படின்றாங்க. கரெக்டாக அவங்க எல்லாரும் எழுந்துக்கும் போது திடீர்னு யாரோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க இவங்களை நோக்கி. அதுவும் அந்த சலங்கையை போட்டுக்கிட்டு தூரத்துலேருந்து குடுகுடுன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தால் எப்படி இருக்குமோ, அதாவது கத்துற சவுண்ட் எப்படின்னா யாராவது துரத்திக்கிட்டு வரும்போது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண்மணி கத்திக்கிட்டே இவங்களை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குது. ஒரு 5 செகண்ட் தான் இருந்திருக்கும். அப்படியே அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து டப்புன்னு 10க்கு வந்தால் எப்படி இருக்கும், அதாவது சவுண்டு கம்மியாக இருந்து சர்ன்னு சவுண்டு அதிகமாகும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. பக்கத்தில் இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்து கேட்குது. அது கேட்கும்போது இவங்களால அந்த சவுண்டை கேட்கவே முடியல, எல்லாருமே காதை பொத்திக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பயத்தில் அவங்க வந்து கிளம்புறாங்க, கார்லலாம் ஏறிக்கிறாங்க, ஏறி சர்றன்னு அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடு. அவங்களுடைய வீட்டை சுற்றியும் நிறையா மரம் வந்து இருக்குங்க, அதுலேயும் பெரிய பெரிய மரம் வந்து இருக்குது. இப்போது ஷீதலுடைய மனசு ஃபுல்லாக பயந்தாங்க இருக்குது. அப்படியே அவங்களுடைய மனசில் வந்து பயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து போய் அவங்களுடைய ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஷீதல் அண்ட் ஸ்வாதி 2 பேர் மட்டும் தான் ரூமை ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய கசின் பிரதர் சிஸ்டர் எல்லாமே அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. இவங்களுடைய ரூமில் ஒரு மிகப்பெரிய ஜன்னல் இருக்கும். ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குங்க. அந்த மரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஷீதல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்வாதி தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக பயம் இருந்தது அந்த டைமில். ஆனால் அவங்க வந்து அந்த கதைக்குள்ளே வந்து போகலை. ஆனால் ஷீதல் வந்து அந்த கதைக்குள்ளே ரொம்ப போயிட்டாங்க. ஸோ அப்படியே பயந்துக்கிட்டே அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் புயலுக்கு வந்து ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புயல் வந்து ஆடுற மாதிரி மரம் ஆடுதுங்க. காற்று நல்லா விசுவிசுன்னு அடிக்குது. அவங்களுடைய ஜன்னலில் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே பறக்குது. என்னடா இது இப்படி பறக்குது, ஜன்னலை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜன்னலை இழுக்கிறாங்க. காற்று வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது. இவங்களால இழுத்து ஜன்னலை மூட முடியல, அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னடா இது ஜன்னலை வேற மூட முடியல, பயங்கரமாக குளிருதேடா, இவ வேற நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்வாத்தியை பார்க்குறாங்க. ஸ்வாதி அவுட்டு, செம்மையாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயத்திலேயே உட்காந்து அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதுகளுக்கு ஒரு விதமான சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குதுங்க. என்னடா இது சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாரோ கசின் பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா, யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. திரும்பியும் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து இவங்க பெட்டில் உட்காந்து அப்படியே அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பியும் அந்த சிரிக்கிற சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குது. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த நீரோடைக்கு பக்கத்தில் அந்த சலங்கை சத்தம் வந்து கேட்டது இல்லையா, அதே சலங்கை சத்தம் வந்து இங்கே கேட்குது. ஆனால் அந்த சலங்கை சத்தம் எப்படி கேட்குதுன்னா திரும்பவும் அந்த மரத்தில் யாரோ ஓங்கி சலங்கை அடித்தா ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி தாங்க கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுடைய ஹார்ட் பீட்டே நின்று போச்சுங்க. அப்படியே பயத்தோடு இவங்க திரும்பியும் எழுந்து போகிறாங்க. எழுந்து போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எங்கடா யாராவது இருக்கிறீங்களாடா, ப்ராங்க் பண்ணுறீங்களாடா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா யாருமே கிடையாது. என்னடா இது யாருமே இல்லை, இவ்வளோ வேறு எழுப்பலான்னு பார்த்தா இவள் செம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கிறா. சரி லாக் பண்ணிவிட்டு நம்மளும் படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இவங்க பெட்டில் படுத்துடுறாங்க. படுத்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால தூங்கவே முடியல. அந்த சலங்கையை ஓங்கி அடிக்கிற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓங்கி டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து இவங்களுடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களால தூங்கவே முடியல. எழுந்து ஸ்வாதியை வந்து எழுப்புறாங்க. ஸ்வாதி வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்ட மாதிரி தூங்குறாங்க. அதாவது ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சா எப்படி தூங்குவாங்களோ அந்த மாதிரி தூங்குறாங்க. என்னடா இவ வேற எப்படி தூங்குறாளே, எழுந்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ற ஒரு பயத்தோடு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விதமான சிரிக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம்
ஏன் என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு வாய்ஸ், அதாவது ஹிந்தியில் கேட்குறாங்க. ஆப் முஜே நஹீ தேகோகே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கேட்குற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே யாரா இது பார்க்க மாட்டியான்னு வேறு கேட்குறாங்கன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் எதிரில் அவங்களுடைய ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய மரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரத்துடைய ஒரு பெரிய கிளை இருக்குங்க. அந்த கிளை மேலே யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அவங்களுடைய காலில் ஒரு மிகப்பெரிய சலங்கை போட்டு காலை வந்து இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பிம்பம் இவங்களுக்கு தெரியுதுங்க. அந்த பிம்பத்தை பார்த்த உடனே இவங்க அப்படியே பயந்து போய் அதையே பார்க்குறாங்க. அந்த லேடியோடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே செம்ம ஷாக். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் போட்டுட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸாக்ட் டிசைனு, அந்த டிசைனர் சாரியை கட்டிக்கிட்டு தான் அந்த மரத்தில் இருக்கிற பெண்மணி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. வெறும் இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் தெரியுது. என்னடா இது அப்படின்னு உத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட் வந்து அப்படியே மேலே வருதுங்க. கரெக்டாக அவங்களோட ஜுவல்ஸ், கல்யாணத்தோட ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பாங்களா, அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்களுக்கு இப்போ இன்னொரு ஷாக், என்னடா இது நம்மளுடைய புடவை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஜுவல்ஸ் எக்ஸாக்டாக அதே டிசைன் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அப்படியே வந்து ஃபேஸுக்கு போகுதுங்க. ஃபேஸுக்கு போன உடனே ஒரு பயங்கர வயசான ஒரு 80-90 வயசான ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டியோடைய முகம் முடியெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. அந்த மூதாட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு மங்களகரமாக, அதாவது ஒரு பிரைடு, ஒரு கல்யாண பெண் வந்து எப்படி ரெடி ஆவாங்களோ அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிருக்குங்க. ஆனால் இதில் கேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூதாட்டி போட்டிருக்க சாரீ, ஜுவல்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக இவங்க வாங்கியிருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மூதாட்டி வந்து வெக்கப்படுற மாதிரி வெக்கப்பட்டுட்டு இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, ஏன் என்கிட்ட வரமாட்டியா, வா வா அப்படின்றாங்க. அந்த வா வா வான்னு கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியல. இவங்களுடைய பிபியெல்லாம் பயங்கர ஹை ஆகிடுச்சு, வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது, ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூதாட்டி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா, உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏறி அந்த எகிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளை மேலே நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே இவங்களை பார்த்து, இப்போ நான் வரட்டா, உங்ககிட்ட வரட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னடா இது வரட்டாவா, ஐயோ ஐயோன்னு எழுப்புறாங்க. ஸ்வாதி ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி, இங்கே பாருன்னு எழுப்புறாங்க. திடீர்னு அந்த கிளையிலேருந்து எகிரி குதிச்சு இவங்களுடைய ஜன்னல் பக்கத்தில் பறந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பறந்து வருதுங்க அந்த மூதாட்டி. அந்த மூதாட்டி பறந்து வரதை பார்த்த உடனே இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. கத்துன அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாதி எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு ஷீத்தல், என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, அங்கே பாருன்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா யாருமே கிடையாது. ஜன்னலுக்கு வெளியே மரம் மட்டும் தான் இருக்குது. லைட்டாக காத்தடிக்குது. என்ன நீ ஒன்றும் இல்லடி, இதனால தான் இந்த பேய் கதெல்லாம் கேட்க வேணாம்னு சொன்னேன், கேட்டால் நம்புறியா நீ சும்மா இந்த மாதிரி கேட்கணும்னு அடம் பிடிச்சி அங்கே போயிட்டு இந்த மாதிரி இப்போ எனக்கு வேறு பயமாக இருக்குது நீ பண்ணுறதை பார்த்தா, ஏன் உனக்கு இப்படி வேர்த்து கொட்டியிருக்கு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் எதுவுமே பண்ணல, நான் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பயங்கர பயமாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல, நம்மளுடைய கசின் பிரதர் சிஸ்டர்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. கரெக்டாக இவங்களுடைய ரூமில் இருந்து வெளியே போகும்போது பிச் டார்க், அதாவது அவங்களுடைய வீடு வந்து அவ்வளோ இருட்டாக இருக்கவே இருக்காது. எப்பயுமே லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா, அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய கல்யாணம் வேறு, கல்யாணத்தப்போ எவ்வளோ லைட்ஸ் போட்டிருப்பாங்க, அதிகமாக லைட்ஸ் போட்டிருப்பாங்களா. ஆனால் வெளியே போன உடனே பிச் டார்க்கு, லைட்டே சுத்தமாக கிடையாது. என்னடி இது லைட்டே சுத்தமாக இல்லை, சரி மொபைல் ஃபோன் எடுத்துக்கோ, டார்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி டார்ச் ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்டாக அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடு, அதாவது அவங்க ரொம்ப பணக்காரங்கன்னு சொன்னால ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு அவங்களது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய வராண்டா இருக்குது. அந்த வராண்டாவில் இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்திலிருந்து அந்த சலங்கை சத்தம் சல்க் 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 சல்க்குன்னு அப்படின்னு கேட்குதுங்க. அதாவது மெதுவாக இவங்களுடைய நடையை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த சலங்கை சத்தமும் மேட்ச் பண்ணி இவங்க கூடியே நடந்து வருது. ஸ்வாதிக்கு கேட்குது, ஷீத்தலுக்கு, அதாவது 2 பேருக்குமே கேட்குது. 2 பேருமே பயத்தோட உச்சகட்டத்தில் போயிட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது சொல்லும் போது எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக என்னடி இப்படியெல்லாம் நடக்குது, ஒரு மாதிரி சலங்கை சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கசின் பிரதர் சிஸ்டருடைய பேரெல்லாம் கூப்பிட்றாங்க. வெளியே வாங்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, வாங்கடான்றாங்க. ஆனால் யாருக்குமே எதுவுமே கேட்கல, எல்லாருமே டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. இவங்களும் அந்த வராண்டாவில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பயத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. த மூமெண்ட் இவங்க ஓட ஆரம்பித்த உடனே அடுத்த செகண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல, அதாவது அந்த நீரோடைக்கு பக்கத்தில் அந்த சலங்கை வந்து தூரத்துலேருந்து ஓடி வந்து பக்கத்தில் வந்த உடனே ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் இல்லையா, அது மாதிரி அதே எக்ஸாக்ட் சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. அதை கேட்ட உடனே செம்ம ஓட்டம் ஓடுறாங்க. ஓடி போயிட்டு யாருடைய ரூமுன்னு தெரியல, கதவை ஓங்கி டமால் அடிக்கிறாங்க பாருங்கள். கதவை லாக் பண்ணல, கதவு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. லைட்டு ஜஸ்ட்டாக மூடி வச்சுருக்காங்க. கதவை தட்டின உடனே இவங்க போய் உள்ளே விழுகிறாங்க. உள்ளே விழுந்தால் அவங்களோட கசின் பிரதரும் கசின் சிஸ்டரும் இருக்காங்க.
சொல்கிறாங்க. அவங்க என்னடா இது சவுண்டுன்னு எழுந்து பார்க்கும்போது சுவாத்தியும் ஷீத்தலும் 2 பேரும் வந்து கதவை திறந்துக்கிட்டு கீழே வந்து விழுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அழுதுகிட்டே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கசின் பிரதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் கதை சொன்னவர். அவருக்கு செம பீதி, என்னடி நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தா இருட்டாலாம் கிடையாது, லைட் எல்லாமே இருக்குது. என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளோ லைட் இருக்குது, நீங்கள் என்னமோ இருட்டாக இருக்குது அதுவாக இருக்குதுன்னு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உங்கள் ரூம்லேயே இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்கிறாங்க. அந்த ரூம்லேயே 4 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கு. இதே நிகழ்வு அவங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் அவங்க பயந்து வெளியே போகிறாங்க. வெளியே போனால் திரும்பியும் இருட்டாக இருக்குது. என்னடா இது இப்போதான் வெளிச்சமாக இருந்தது திரும்ப இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கசின் பிரதர் சுற்றி பார்க்குறாரு. கையை வந்து பிடிச்சிக்கிறாரு. எல்லாரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிறாங்க. மெதுவாக இன்னொரு ரூமுக்கு போகலான்னு போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அதே சலங்கை சத்தம் இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த தடவை வாய்ஸோட, நீ என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினச்சியா, என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ஸை கேட்ட உடனே 4 பேரும் உதறாங்க, பயங்கரமாக கத்துறாங்களே. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்ட அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயினாக ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அந்த ஹாலில் வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க. அசம்பிள் ஆன உடனே பெரியவங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பயந்து போய் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இவங்களுக்கு நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த அமானுஷமான நிகழ்வுகளை சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் செம்ம ஷாக்கு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த ஹல்தி ப்ரிப்பரேஷன்ஸ் நாளைக்கு போயிட்டுருக்கு, நாளைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த டைமில் போய் வெளியே போயிருக்கீங்களே, வெளியே போகக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய குல வழக்கப்படி, அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ரிச்சுவல் இருக்காங்க. கல்யாணத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இது கட்டி விடுவாங்களாம், அதாவது திருஷ்டி போடக்கூடாது, இது போடக்கூடாது, காற்று கருப்பெல்லாம் அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கயிறு மாதிரி உங்களுடைய காலில் கட்டி விடுவாங்களாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை வந்து வெட்டி விடுவாங்களாம். ஸோ இது வந்து இவங்களுடைய ரிச்சுவல். அந்த கருப்பு கயிறு எப்போ கட்டுவாங்கன்னா கரெக்டாக இந்த ஹல்தி பண்ணுவாங்க இல்லையா, அந்த நலுங்கு வைப்பாங்க இல்லையா, அந்த ஹல்தி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் வைப்பாங்களாம். நாளைக்கு காலையில் கட்டலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்களுடைய பண்டிட் ஒருத்தர் இருக்கார். ஸோ பண்டிட்டை கூப்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த கருப்பு கயிறை வந்து கட்டுறாருங்க. கரெக்டாக அந்த கருப்பு கயிறை கட்டும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பல்பெல்லாம் டம்முன்னு வெடியுதுங்க. கரெக்டாக அந்த சவுண்டில் பல்பெல்லாம் வெடியுது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து சலங்கை சத்தம் போட்டுட்டு அந்த வீட்டை சுற்றி ஓடுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. இவங்க 2 பேருக்கும் அந்த கருப்பு கயிறை வந்து கட்டுறாங்க. அவங்களுடைய பண்டிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது பசங்க வந்து சேஃபு, ஆனால் நம்ம யாரும் சேஃப் கிடையாது. ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணுற பெண்களை தான் வந்து அந்த மூதாட்டி, அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து டார்கெட் பண்ணும். ஸோ இந்த பெண்கள் வந்து சேஃப் ஆகிட்டாங்க, சேஃப் பண்ணதுக்காக நம்மளை வந்து அதை தாக்குறதுக்கு வரும். ஸோ அந்த மூதாட்டியை வந்து கம்ப்ளீட்டாக துரத்தி அடிக்கணும் அப்படின்னா ஒரு ரிச்சுவல் பண்ணணும். ரிச்சுவல் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அந்த இடத்துலலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேய் பூதம் அமானுஷத்தெல்லாம் விரட்டுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீப்பந்தங்கள் எல்லாம் வச்சுப்பாங்க. இந்த தீப்பந்தங்கள், அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா ஏதாவது ஒரு நெருப்பு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அமானுஷங்கள் எல்லாம் பயங்கரமாக தாக்குதல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி, அந்த பண்டிட் இருக்கார்ல, பண்டிட் வந்து நடுவில் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பண்டிட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தீப்பந்தங்கள் வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து தீப்பந்தங்கள் வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற எல்லாருடைய கையிலையுமே வந்து தீப்பந்தம் இருக்குது. தீப்பந்தம் வச்சு நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவருமே வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ். வெளியே வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது, ஒரு மாதிரி புயல் காற்று மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. ஜன்னல் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா படப்படன்னு அடிக்குது. ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக அடித்து ஒரு ஜன்னல் உடஞ்சே போயிடுச்சுன்னா பார்த்துங்களேன், அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த இடத்துல காற்று வந்து அடிக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில், அந்த நீரோடைக்கு பக்கத்தில் ஒரு பெண் வந்து சலங்கை போட்டு தூரத்துலேருந்து ஓடி வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல, எக்ஸாக்டாக அதே சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்ட் இப்போ எப்படி கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீப்பந்தம் வச்சு சர்க்கிளாக நின்றுக்கிட்டு இருக்காங்களே, அந்த சர்க்கிளில் சுற்றி யாராவது வந்து ஓடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுற்றி ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கத்திக்கிட்டே, அதுவும் அப்படின்னு கத்திக்கிட்டே வெறியோட ஓடுற மாதிரி சவுண்டு. ஸோ அந்த சவுண்டில் இவங்க வந்து காதை பொத்திக்கிறாங்க. இன்னொரு காதை பொத்தணும் அப்படின்னா இந்த தீப்பந்தத்தை கண்டிப்பாக கீழே போட்டாகணும்ல, அதுதான் அந்த ஆன்மா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பூசாரியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, தப்பி தவிர யாருமே தீப்பந்தத்தை கீழே போட்டுட்டு காதை மட்டும் மூடிடாதீங்க, அப்படி மூடிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே காலி, அந்த 2 பெண்கள் மட்டும் தான் உயிரோடு இருப்பாங்க, தயவு செய்து அப்படியே இந்த ரிச்சுவல் முடிகிற வரைக்கும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டே வந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இருந்திருக்குங்க. 10-15 நிமிஷம் கழித்து அந்த இடத்துல ஒரு அமைதி, ஒரு மயான அமைதி வந்து வருது. அந்த அமைதிக்கு அப்புறம் அந்த பூசாரி என்னடா ஆனாருன்னு பார்த்தா பூசாரி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. என்னடா பூசாரியை மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா தீப்பந்தம் பிடிச்சி ஒரு 20 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த 20 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. எல்லாருடைய காதில் இருந்தும் வந்து ரத்தம் அப்படியே கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ
20 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆன்மா கிட்டேருந்து இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 20 பேருக்கும் பயங்கரமான ஹெல்த் காம்ப்ளிகேஷன். அதில் ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காமலே போயிட்டுருக்கு. அதாவது 2 காதில் ஒரு காது வந்து கேட்காமலே போயிட்டுருக்கு. மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஹல்தி ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்குது, ஹல்தி நடக்குது, கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் அண்ட் ஹாப்பினஸ் வந்து சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பயம். அந்த ஹோட்டல் ஒன்று புக் பண்ணாங்களே, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு பழைய மாளிகையை வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ ஹோட்டலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பழைய மாளிகை அப்படின்னாவே வந்து பெரிய பெரிய வராண்டாலாம் இருக்கும்ல. ஸோ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போனோன்னா ஒரு விங்கு, அதாவது ஈஸ்ட் விங்கு, சவுத் விங்கு, வெஸ்ட் விங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விங்கு மாறி மாறி போய் ஆகணும். ஸோ இவங்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுவுமே ரொம்ப பயங்கரமாக ஒரு பேய் படத்தில் காட்டுற பங்களா மாதிரியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி எல்லாமோ கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச அவங்களுக்கு அவங்களுடைய கல்யாணமே ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக மாறிடுச்சு. அந்த ஒரு சரித்திரத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க தெரியுமா. ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.